ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க அமேசான்லயோ, மீஷோலயோ, ஃப்ளிப்கார்ட்லயோ நீங்க உங்களுக்கு வந்து ஆர்டரை ப்ராசஸ் பண்றதுக்காக நீங்க லேபிள் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமாக காஸ்ட் ஆகும். அதாவது நீங்க சப்போஸ் உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லை, ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சென்டரில் தான் போயிட்டு நீங்க பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த செலவு எப்படி கம்மி பண்ணுறது? அதாவது கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு பிரிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுக்கு 10 ரூபாயோ இல்லை அடுத்தடுத்து வர்ற பிரிண்ட்டுக்கு வந்து 3 ரூபாயோ கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் வந்து வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் பிரிண்ட் அவுட்டுக்கு நீங்கள் 3 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த செலவையும் எப்படி கம்மி பண்ணுறது? ஸோ உங்கள் ஹோம் யூஸுக்கு வச்சுருக்க பிரிண்ட் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் சின்னதாக எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்கோடு தான் முக்கியம். ஸோ அதை அவங்க ஸ்கேன் பண்ணி கஸ்டமர் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த அட்ரஸில். லேபிள் நம்பர் தான் முக்கியம். ஸோ அதனால் பிரிண்ட் சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி நம்ம சிறுசாகிறது, அப்புறம் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க, அதை எப்படி மெர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்திருப்போம். அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோலன்னு எடுத்திருப்போம். ஸோ அதை முதல்ல மெர்ச் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து அதை சின்ன சைஸாக மாற்றுவோம். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் போய்க்கலாம். ஸோ கூகுள் வந்துட்டு நீங்கள் மெர்ச் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெர்ச் பிடிஎஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா ilovepdf.com அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா வேறு எந்த வெப்சைட் போனாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 3 to 4 தான் வந்து மெர்ச் பண்ண விடுவாங்க, அதிகமாக மெர்ச் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் டைமுக்கு டைம் மாறுவாங்க. ஸோ அதனால் எந்த வெப்சைட் ஃப்ரீயாக கிடைக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை மெர்ச் பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபைல்லாம் நீங்கள் மெர்ச் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஃபைலு இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மெர்ச் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இல்லை வரல அப்படின்னா டவுன்லோடு மெர்ச்டு பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அதை ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ், அதாவது இது சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களோட லேபிளை வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் அது காட்டும். ஸோ 1 2 3 4 அப்படின்னு காமிக்கும். ஸோ இது எப்படி நம்ம சின்ன சைஸ் ஆக்கி பிரிண்ட் செலவை எப்படி கம்மி பண்ணுறது, அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய செலவை எப்படி கம்மி பண்ணுறது, உங்கள் ஓன் பிரிண்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் செலவு மிச்சமாகும். அதாவது ஒரு பிரிண்ட்டுக்கு இவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பேஜில் 4 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட்டுக்கான செலவு தான் ஆகும். ஸோ இதில் பிரிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் சென்டர் தான் பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ பேஜ்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓடிடி பேஜ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் உங்களுக்கு காட்டும். ஸோ ஈவன் பேஜ் ஒன்லி அப்படின்னா உங்களுக்கு 2வது பேஜ் மட்டும் காமிக்கும். கஸ்டம் அப்படின்னா நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் கஸ்டம் கொடுக்குறதா இருந்தால் எப்படி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எந்த பேஜ்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1வது பேஜும் 3வது பேஜும் வேணும் அப்படின்னா நீங்கள் 1, 3 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1வது பேஜும் 3வது பேஜும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகும். ஸோ கஸ்டம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் 1, 3, ஸோ கமா பண்ணி நீங்கள் எந்த பேஜில் வேணுமோ கமா கொடுத்து நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆல் கொடுத்துடலாம். ஸோ இதில் 4 பேஜ் தான் இருக்குது, 4 பேஜும் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுலாம் ஆல் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் கேட்டிருக்காங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா கலர் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது. ஸோ கலர் தேவையில்லை. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பேஜ் சைஸ் கேட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன டைப் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம A4 தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் A4 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் ஃபெர் சீட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு பேஜில் 1/4, அதாவது ஒரே பேஜில் 4 பிரிண்ட்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 கொடுத்துருங்க. ஸோ 4 கொடுத்தோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 4 பிரிண்ட்டும் ஒரே பேஜில் வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து ஸ்கேல் வந்து டிஃபால்ட் தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே பாருங்கள் பிரிண்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரிண்டரில் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இல்லை நான் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிரிண்ட்டு டெஸ்டினேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் கொடுத்து உங்கள் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமோ மெயில் மூலமோ அனுப்பி
நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் பிரிண்ட் எடுக்கிற செலவை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பிரிண்டிங் செலவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. தேங்க்ஸ்.